ஒரு காலத்தில் காவிரி நதியின் கரையில் தாமிரபரணி என்ற ஒரு சிறிய ஊர் இருந்தது. காலத்தைக் கடந்து நின்ற பழமையான கோயில்கள் காலை சூரிய ஒளியில் தங்கம் போல ஜொலித்தன. மாலை நேரங்களில் கோபுரங்களின் நிழல் நீரில் விழும்போது இன்னொரு உலகமே பிறந்தது போல தோன்றியது. அந்த ஊரில் வாழ்ந்த சிறுவன் ஆதவன் கோயில் மணி ஒலிக்கும் ஒவ்வொரு முறையும் அவனது மனம் அமைதியால் நிரம்பும். அவன் தாத்தா சொல்வார், இந்த கோயில்கள் கல் அல்ல, நம் முன்னோர்களின் கனவுகள். ஒரு நாள் வறட்சி வந்தது. நதி உலர்ந்தது. மக்களின் நம்பிக்கை சிதறத் தொடங்கியது. அப்போது ஆதவன் கண்டுபிடித்தான் பழைய கல்வெட்டின் ஒரு வரியை. நீரை மதித்தால் நிலம் தன்னை மறக்காது. அவன் ஊரையே ஒன்றிணைத்தான். குளங்கள் சுத்தம் செய்யப்பட்டன. வாய்க்கால்கள் உயிர் பெற்றன. மாதங்கள் கழித்து முதல் மழை. காவிரி மீண்டும் சிரித்தது. கோயிலின் கோபுரம் நீரில் பிரதிபலித்து ஊருக்கே புதிய நம்பிக்கையை தந்தது. அன்றிலிருந்து தாமிரபரணி ஊர் ஒரே ஒரு பாடம் சொன்னது. தமிழ்நாடு என்பது கோயில்கள் மட்டுமல்ல, நீர், நிலம், மக்கள், மரபு அனைத்தும் ஒன்றாக வாழும் ஒரு கதை.